இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய ஆயுசின் நாட்கள் நீண்டு செல்ல வேண்டும் அல்லது பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன காரியங்களெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த 4வது நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலேயும் நடக்க கடவர்கள். ஆண்டவர் நமக்கு நிறைய வழிகளை தந்திருக்கிறார். நீ இப்படி நடக்கணும், இந்த பாதையில நடக்கணும், இந்த பாதையில் நடக்காத, இந்த பாதையில் நடந்தா உனக்கு என்னென்ன காரியங்கள் நேரிடும், இல்லை நல்ல பாதையில் நடந்தா உனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இப்படியெல்லாம் வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் பார்த்து தான் இன்றைக்கு இந்த வார்த்தையில சொல்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா அல்லது சுகவாழ்வு சுகித்திருக்க வேண்டுமா? எப்படி ஆனாலும் அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் நீண்டு செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய வழிகள் என்பது இந்த உலகத்தாருடைய வழிகளிலிருந்து வேறுபட்டு காணப்படும். நிச்சயமாவே ஆண்டவருடைய வழி இந்த உலகத்தாருடைய வழி அல்ல. இந்த உலகத்தாருடைய வழி விசாலமான வழியாக இருக்கலாம், அதில் நடக்கிறவர்கள் அநேகராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வழி என்பது மிக குறுகலான வழி, அதில் நடக்கிறவர் சிலர் தான். இன்றைக்கு நாம் எந்த வழியை நாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம்? அந்த விசாலமான வழியில் நடக்கிறோமா அல்லது அந்த மிக குறுகிய வழியை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்ல, நீ என்னுடைய வழியிலே நட என்று சொல்லி பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். நாம நினைப்போம், நம்ம இந்த வழியே போனா இந்த காரியங்கள் எல்லாம் சாதிச்சிடலாம், நான் இப்படி போனா இந்த மனிதர்களெல்லாம் பார்த்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன்னா அவங்க எனக்காக செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வழி நம்முடைய வழி அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய வழி ஆண்டவருடைய வழி அல்ல. அருமையானவர்களே, நாம் நினைப்பது உண்டு, நாம் போகிற பாதை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பாதை என்பது அது வேறு பிரிக்கப்பட்ட பாதை. இந்த உலக மனிதர்களிலிருந்து நம்மை வேறு பிரித்து கொண்டு செல்லுகிற ஒரு வழிதான் அவருடைய வழி. ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இன்னும் ஏசாயா 35:8 சொல்லுகிறது: நாம் அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஒருவேளை புத்தியற்றவர்களாக நாம் இருக்கலாம், பேதைகளாக இருக்கலாம், பேச தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதைகளா இருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவதில்லை. அவர்களுக்கு ஞானம் இல்லாமல், பேசுவதற்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். நீ எந்த வழியிலே போக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்கிற வார்த்தைகளை ஆண்டவர் நமது வாயிலே வைக்கிறார். எப்பொழுது? அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது. அவருடைய வழி ஒரு பரிசுத்தமான வழி, அவருடைய பாதை ஒரு பரிசுத்தமான பாதை. அதுல நடக்கிற நாமும் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாக, மீட்கப்பட்ட மக்களாக அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாக்கப்படுகிறது. பாருங்க, அன்னைக்கு அந்த குட்டி சாமுவேல் நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். சின்ன வயதிலிருந்தே பாருங்க, அவன் பால் மறந்த பின்பு அவனுடைய தாய் அவனை கொண்டு தேவாலயத்தில் விட்டான். அப்ப எவ்வளவு குட்டி பையனா இருந்திருப்பான்ல, ஒரு 2-2.5 வயசு இருந்திருக்கலாம், வயது குறிப்பிடப்படவில்லை இல்லையா? அப்ப அவ்வளவு குட்டி பையனா இருக்கும் போதே அந்த ஆலயத்துல இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த ஜன்னல்ல திறந்து வைக்கிறது, அதெல்லாம் கிளீன் பண்றது, விளக்கு ஏற்றுறது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகளிலே அவன் ஆர்வமுடையவனாக அவருடைய வழிகளிலே மிக பிரியமான ஒரு மகனாக அவன் நடந்து கொண்டதுனாலே, அவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனாலே அவனை சாமுவேலை அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினார். அவனுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகப்பட்ட வருஷங்களாக இருந்ததே. இன்றைக்கு நம்முடைய வருஷங்கள் எப்படி இருக்கிறது? நாம் அவருடைய வழிகள் நடக்கிறோமா? அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் பண்ணுகிறோமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேலை மாற்றினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது திசை மாறி நாம் நல்ல வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் திசை மாறி செல்ல அநேக தந்திரங்கள், உபாய தந்திரங்கள் எல்லாவற்றையும் பிசாசானவன் கொண்டு வருவான். நாம் அதையெல்லாம் தவிர்த்து
ஆண்டவருடைய பாதையிலே நாம் தொடர்ந்து நடக்கும்போது, அவருடைய வழியிலே நடந்து நாம் முன்னேறி சென்று, ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளில் நடக்க நான் ஆசைப்படுறேன்ப்பா, என்னுடைய வழி அல்ல, உம்முடைய வழியை நான் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு வழியை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அந்த வழியில 1000 தவறுகள் இருக்கலாம், 1000 பெரிய கஷ்டங்கள் வரலாம், பெரிய இழப்புகள் வரலாம். ஆனால் நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்கும் போது மாத்திரம் எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாக்கப்படுகிறதப்பா. நாங்கள் உம்முடைய வழியை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்போம். நம்ம அவரிடத்திலே கேட்போம், வேற யாரிடத்திலும் போய் கேட்கண்டா. ஏசப்பா, எங்களுக்கு உம்முடைய வழியை எங்களுக்கு தெரிவிங்க ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய பாதையிலே நீர் காண்பிக்கிற அந்த வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கென்று என்ன பாதையை வைத்திருக்கிறேன்? உம்முடைய பாதை பரிசுத்தமான பாதை அல்லவா? வழி அந்த இடுக்கமான வழியாக இருந்தாலும் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை உம்முடைய வழியை எங்களுக்கு காண்பீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வழியிலே என்னை நடத்துங்கப்பா. உம்முடைய நீர் காட்டுகிற பாதையிலே நான் நடக்கும்படியா என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய பாதையில் நடக்க நமக்கு உதவி செய்வார். எங்களை அன்புறைந்த சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய வழிகள், எங்களுடைய பாதைகள் தாறுமாறானவைகளாக இருந்திருக்கலாம் ஐயா. ஆனா இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வழியிலே நடப்போம் என்று சொல்லி ஆண்டவரை உமக்குள்ளாக தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர், உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது, உம்முடைய பாதைகளிலே நாங்கள் செல்லும் பொழுது ஐயா, எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பூரணமாகிறதே ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வழிகள் குறுகலான வழியா இருக்கிறதே, என்னுடைய பாதையெல்லாம் தாறுமாறான பாதையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்திலே வருகிறோம். உம்முடைய பாதையில எங்களை வழிநடத்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை கொடுங்க. உம்முடைய பாதைகளை காட்டுங்க. உம்முடைய பாதம் வெளிச்ச நிறைந்த பாதை ஆண்டவரே. உம்முடைய பாதை பரிசுத்தமான பாதை அப்பா. அதை விரும்பி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய பாதையில உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீர் உம்முடைய பாதையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே, உம்முடைய பாதையிலே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை